Hi, good morning everyone. இன்னைக்கு +1 physics practicalல நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து simple pendulum to find acceleration due to gravity value g. ஸோ அதுக்கான apparatus தான். ஸோ இனிஷியலாக அந்த த்ரெட்டோட லென்த் வந்து ஒரு 55, 60, அப்புறம் 65, ஒரு 5 சென்டிமீட்டராக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4-5 பாயிண்டில் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்டாப் வாட்ச். இப்போ லென்த்து வந்து ஒரு 60 கிட்ட இருக்குது. இந்த மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கு இல்லையா, இப்போ லெஃப்ட் சைடில் எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணணும். அந்த லெஃப்ட் ரைட் போய் வருதுல்ல, இதே மாதிரி 10 டைம்ஸ் கவுண்ட் பண்ணணும். அதுக்கான டைம் தான் நோட் பண்ணுங்க நம்ம இதில். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 20 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டைம் நிறையா இருந்தால் 20 எடுத்து செய்யலாம். இன்றைக்கி நம்ம 10 தான் எல்லாம் எடுத்துருக்கோம். ஸோ 60 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 15 செகண்ட்ஸ் வருது. அதே மாதிரி மற்ற லென்த்துக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். வேறு லென்த்துக்கு ஏதோ அந்த டேபிள் காலத்தில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த சஸ்பென்ஷன் வேறு த்ரெட்டோட லென்த், அந்த காலம் எல். அடுத்து ட்ரையல் 1 10 டைம்ஸ் ஆசிலேட் பண்ணுறதுக்கான டைம். அடுத்து ட்ரையல் 2, அடுத்து மீன். நெக்ஸ்ட் காலம் வந்து டைம் பீரியட், டைம் டேக்கன் ஃபார் 1 ஆசிலேஷன் டிவைட் பை 10. 20 டைம்ஸ் எடுத்திங்கன்னா டிவைட் பை 20 போட்டுக்கணும். அடுத்து டி ஸ்கொயர், இந்த வேலையோட ஸ்கொயர் அப்படியே. நெக்ஸ்ட் காலம் வந்து அந்த ஜிக்கான ஃபார்முலா, ஜி ஈக்குவல் டு 4π²L பை டி ஸ்கொயர். அதான் அந்த காமன் ஃபார்முலா. இதில் ஆக்சுவலாக நம்ம கிராஃப் மூலமாகவும் நம்ம அந்த வேல்யூ வெரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஜியில் இந்த 4π², 4 வந்து 4 × π², 3.14² இன்ட்டு லென்த்து, இந்த காலம் லென்த் இருக்கு இல்லையா, இதில் ஆக்சுவலாக என்னது, இது 0.545 மீட்டர், சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றிருக்கோம், பை டி ஸ்கொயர் வேல்யூ 2.176. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ கிடச்சி 9.8793. ஆக்சுவலாக அந்த ஜியோட வேல்யூ 9.8. ஸோ நியர்லி அந்த 9.8, 9.75 இந்த வேல்யூலாம் கரெக்ட் தான். ஸோ அந்த கிராஃப் சொன்னோம் இல்லையா, கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எல், ஒயில் வந்து டி ஸ்கொயர் எடுத்துட்டிங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அடுத்து இதில் ஸ்லோப் எடுத்து அந்த ஸ்லோப் மூலமாக நம்ம வேலையை செக் பண்ணலாம், கிராஸ் செக் பண்ணலாம். அந்த ஜி வேலையை வந்து கிராஃப் மூலமாக என்ன வருன்றதுக்கான கால்குலேஷன் கொடுத்துருக்குங்க. ஸோ கிராஃபில் அதே ஃபார்முலா தான், 4π²L பை டி ஸ்கொயர். இந்த எல் பை டி ஸ்கொயர் மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த கிராஃபில் ஸ்லோப் எடுத்து நம்ம போடுறோம். ஏதாவது 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே எக்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும், எக்ஸ் ஆக்சிஸில். அதே மாதிரி ஒயில் எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்கே கட் பண்ணுன்னு பார்க்கணும். ஸோ dy பை dx, இப்போ டி ஸ்கொயர் பை எல்னு வரும். அதாவது ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா எல் பை டி ஸ்கொயர் கிடச்சிரும். அந்த வேல்யூ தான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அது மூலமாக பார்க்குறப்ப 9.108 வருது. ஆக்சுவலாக அது லோ வேல்யூ, ஏன்னா நமக்கு ஜியோட வேல்யூ தெரியும், 9.8 வரணும். சம்டைம்ஸ் நம்ம இப்போ இதில் உள்ள எரர்னால நம்ம மெஷர் பண்ணுறப்ப வர எரர்னாலையும் அந்த வேல்யூ கம்மியாக வரலாம். ஓகே, தேங்க்யூ.